அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. தீர் நகருடைய மன்னன் தன்னை கடவுளுக்கு இணையாக காட்டிக்கொள்ளுகிறான். தான் கடவுளுக்கு நிகரானவன், தானியேலை விட அறிவாளியாய் இருக்கிறவன் என சொல்லி மக்கள் தன்னை வணங்க வேண்டும் என சொல்லுகிறார். கடவுள் அதற்கு கோபம் கொண்டு அவருக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கச் செய்ததுதான் இன்றைய முதல் வாசகம். சில விஷயங்களை கடவுளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மனிதன் கடவுள் போல மாறுவது கடவுளுக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு, சகோதர அன்புக்கு எதிரான பாவத்தை கடவுளால் பொறுத்து கொள்ள முடியாது. காயின் ஆபேலை கொன்றபோது அவரால் அமைதியாய் இருக்க முடியவில்லை. உருவ வழிபாட்டிற்கு எதிராக கடவுளால் அமைதியாய் இருந்துவிட முடியாது. உருவ வழிபாடு என்றால் என்ன? சிலை வழிபாடு என்றால் என்ன? தனக்கு என்று வாழுகிற, தன்னை பெருமைப்படுத்துகிற சுயநல வாழ்வுதான் உண்மையான சிலை வழிபாடு. சிலை வழிபாடுனா தவறா நினைச்சுக்கிறோம். கடவுளை தாண்டி வேறொரு உறவை, கடவுளை தாண்டி வேறொரு பொருளை நாம் மதிக்கிற போது, ஏற்றுக்கொள்ளுகிற போது அதை கடவுளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 15 உயிர்த்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? அந்த இவர்களை விடங்கிற வார்த்தையில், ஃப்ரேஸில் ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா விளக்கம் சொல்லுவாங்க. இவர்களைங்கிறத விட இவற்றை என்றும் அதை மொழிபெயர்த்து கொள்ளலாம். இவற்றை விட அதிகமாக நீ என்னை அன்பு செய்கிறாய். ஆக மொத்தத்தில், do not place anything above the love of Christ. கிறிஸ்துவின் அன்புக்கு மேலாக எதன் மீதும் பற்றற்ற வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். தான் ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பை சீர்குலைக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இன்றைய நற்செய்தியிலே வருவது செல்வம், பணம், உலகப்பற்று. அதனால்தான் நம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம். அப்படி புகுவது என்பது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போல. எவ்வளோ நகைச்சுவையாக சொல்லிருக்கார் பார். நான் நைட்டு யோசித்து பார்த்தேன், ஊசியினுடைய காதலை எப்பட்றா ஒட்டகத்தை பிடிச்சி நுழைச்சி பார்க்கறது? அது எவ்வளோ பெருசு, அதுக்கிட்ட போய் ஊசி எங்கே வைக்கிறது? நம்ம ஊசி எவ்வளோ சின்னது. ஊசியின் காதில் அந்த சின்னதில் நூலே நம்மளால் விட முடியல, ஒட்டகத்தை எப்படி அதை நுழைக்கிறது? அப்போ எவ்வளோ ஒரு ஹார்டஸ்ட் திங்னு கடவுள் பேசுகிறார் பாருங்க. இந்த செல்வம் கடவுளுடைய உறவிலிருந்து நம்மை பறித்து விடுகிறது. காரணம் என்ன? இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், ஒருவன் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவனை நேசித்து இன்னொருவனை நீங்கள் புறக்கணித்தாக வேண்டும். ஒவ்வொரு முறை பணத்தின் மீது பற்று, உலக பொருட்கள் மீது பற்று, ஆட்கள் மீது பற்று என்று இருக்கிற போது நாம் ஏதோ ஒரு நிலைப்பொள்ளியில் கடவுளை வெறுக்க தொடங்குகிறோம். பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் அப்படியே மாறிக்கிட்டு போகிறாங்க பாருங்க. ரஜினிகாந்தே நிறைய சம்பாதிக்கிறார், எவ்வளோ கோடி கோடியாக அவருக்கெல்லாம் பணம் இருந்தால் கூட திடீர்னு லுங்கி கட்டிட்டு போய் இமயமலையில் படுத்து கிடக்கிறார். திடீர்னு நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறப்ப எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சேர்ந்து ஊனத்தூர் பக்கம் போனோம். அப்போ ஒரு ப்ரொஃபஸருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் மதியம் சாப்பாடுன்னு கூப்பிட்டு போனான். அது போனால் காடு, அந்த காட்டில் ஒரு கூரை கொட்டா இருக்குது. என்னடா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா வெளியில் ஒரு மனிதர் வந்தார். வந்துட்டு, வணக்கம், வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க அப்படின்னார்.
அவர் பார்த்தா நல்லா தங்கலான் விக்ரம் மாதிரி இருக்கிறார். வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை எல்லாரையும், எங்கடா இங்கே ஏதோ காட்டுக்குள்ளே ஒரு விவசாயி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களாட்டது நான் பார்க்குறேன். உள்ளே போனால் கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, செம்ம லைப்ரரி, எல்லாம் காஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸு. இவர் போயிட்டு காலெல்லாம் கழுவுறார், சேராக இருக்குது. அவர் காலெல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு இடுப்பில் ஒரு துண்டு தான் கட்டியிருந்தார். அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சட்டெல்லாம் போட்டு வந்து, ஐயோ வாங்க உட்காருங்க எல்லாரும்னு சொல்லி எல்லாம் இது பண்ணார். நான் என்னங்கய்யா யாருமே இல்லை, என்னப்பா இவர் வந்து பெரிய இந்தியாவில் ஃபேமஸான ஒரு பப்ளிகேஷன்ஸில் ஜிஎம்மா போஸ்டில் இருந்தவர். அப்படியா? ஆமாம், மாதமே 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம். பிறகு என்னாச்சு? அவர்கிட்ட கேட்டோம். நீ அவர்கிட்டே கேளு, என்னங்க இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு என்னங்க இப்படி வந்து இருக்கிறீங்க? அவர் சொன்னார், சார் எல்லாமே ஒரு மாயை சார். ஒரு லெவலுக்கு மேலே எல்லாத்தையும் இழந்தால் தான் மகிழ்ச்சி அடைய தோணும். அவர் சொன்ன வார்த்தைங்க அது. ஒரு லெவலுக்கு மேலே நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளியில் ஏறினா தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் மாதிரியே தோணும். உண்மையான சந்தோஷம் மாதிரி தோணும். அதை நம்ம தானாகவே நடக்கும். ஒரு 20 செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுருப்போம். ஒரு வயசுக்கு மேலே போட்டதே தான் போட்டுக்கிட்டு இருப்போம், சும்மாவே வச்சிருப்போம். உன் சொத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, நிலைவாழ்வு உனக்கு தெரியும். அந்த பற்று கடவுள் என்கிற அந்த பரம்பொருளை மறைத்து விடுவதாய் இருக்கிறது. அவ்வளோ ஆங்கிலம். அவர் சொன்னார், அவ்வளோ சம்பளம் இருந்தது சார், பட் மகிழ்ச்சி இல்லை, அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இது எங்கள் தாத்தா அவங்க காடு, பரம்பரை காடு, விவசாயம் பார்க்குறேன், மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த இன்டர்நெட் இருக்குது, இது வழியாக உலகத்தை எல்லாம் தொடர்பு கொண்டு பார்த்துக்கலாம், படிப்பேன். இங்கிலீஷ் அப்படி பேசுவார். டெல்லியில் வேலை செஞ்ச மனிதர் ஊனத்தூரில் வந்து கிடக்கிறார். ஒரு லெவலுக்கு மேலே எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. ஒரு எம்டினஸ் தெரியுது. அதைத்தான் சீடத்துவ வாழ்வாக கெனோட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கெனோட்டிக் அப்படின்னா செல்ஃப் எம்டியிங். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ இந்த உலகத்திலிருந்து விடுவித்து கொண்டே போவது, ஆசைகளை குறைத்து கொள்வது, பொருட்கள் மீது அன்பில்லாத வாழ்வு, கடவுள் மீது கடவுள் முன் நம்மை தாழ்த்தி வாழ்வது, இவைதான் நம்மை உயர்த்தும். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 13 செய்து காட்டுகிறார். நான் ஆண்டவர் தான். பாருங்கள், 13வது அதிகாரம் 14வது வசனம். நான் ஆண்டவர் தான், போதகர் தான், நீங்கள் என்னை அவ்வாறு அழைப்பது முறையே. ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. உம்மை வந்தடைய பெரும் தடையாய் என்று இருப்பது தற்பெருமையான வாழ்வு. ஆண்டவரே, உம்மை வந்தடைய இன்னும் பெரும் தடையாய் இருப்பது உலக பற்றும் செல்வம். ஆண்டவரே, இவற்றையெல்லாம் விலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் மீது அன்பற்ற வாழ்வில் நான் வாழுகிற போது உமது அன்பு என்னவென தெரியும். உமது அன்பு என்பது அயலானுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் உம்மை நெருங்கி வருவதுதான் நிலை வாழ்வுக்கான பாதை என்றால், அவற்றை இப்பொழுதிலிருந்தே நான் பற்றி வாழ அருள் புரியும். ஆமேன்.